அதிமுக வந்து பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவா சொன்னாலும் நீங்க எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் கூட்டணி பொறுத்தளவுக்கு யார் கூட்டணி, எந்தெந்த கட்சி கூட்டணி என்பதெல்லாம் எங்களுடைய தேசிய தலைவர்கள் முடிவு செய்வார்கள். தேசிய தலைமையிலிருந்து சொல்லுவாங்க. முடிவு வந்து எப்போ அந்த ஒரு இறுதி வடிவம் பெறும் அப்படின்ற எல்லாமே தேர்தல் நெருங்குற போகுது இல்லையா, அதுக்கான எல்லாம் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். ரெண்டாயிரத்தி 14 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில கூட்டணி, அது கிட்டத்தட்ட 19% வாக்குகள். கன்னியாகுமரியில் நாங்கள் வெற்றியை பெற்றோம், தருமபுரியில் வெற்றி பெற்றோம். அதனால் ஒரு மூணாவது ஒரு அணி அல்லது மற்ற கட்சிகள் வர முடியாது, அதை நிரூபிக்க முடியாது என்பது ஏற்கனவே அது பொய்யாகி இருக்கிறது. நீங்க 2 பேர் தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். அதாவது தேசத்தினுடைய ஒற்றுமை அல்லது தேசத்திற்கு எதிரான செயல்களில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டிக் கொண்டிருக்கிறது. தமிழக காவல்துறை கூட அவர்கள் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதாவது என்ஐஏ அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய நடமாட்டம் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்த பிறகு அவர்கள் நாட்டிற்கு எதிராக செயல்கள் செய்து உறுதிப்படுத்தின பிறகு என்ஐஏ அவர்களை வந்து அவர்களிடத்துல வீடுகளில் ரெய்டு செய்திருக்கிறார்கள், அவர்களை கைது செய்ய இருக்கிறார்கள். அதாவது என்ஐஏ என்பது தேசிய புலனாய்வு முகாம். இவங்க வந்து தீவிரவாதத்திற்கு எதிராக, நாட்டிற்கு எதிராக யார் செயல்படுகிறார்கள், பிரிவினவாதத்திற்கு எதிராக, தேசத்திற்கு எதிராக செயல்படுபவர்களை கண்காணிக்கின்ற அந்த அமைப்பு அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தேசத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. என்ஐஏ எவ்வளவு பெரிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு, இந்த நாட்டை பாதுகாக்கின்ற ஒரு மிக முக்கியமான அமைப்பு. நாட்டினுடைய தீவிரவாதம், பயங்கரவாத செயல்கள் அல்லது தேசத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பவர்களை கண்காணிக்க அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பு அவர்களுடைய வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தவறு செஞ்சிருவான் யாருனாலும் போய் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது அல்லது அவர்களை பிடிக்கும்பொழுது ஐயோ என்னை மிரட்டுறாங்க, ஐயோ என்னை காப்பாத்துங்க, ஐயோ என்னை காப்பாத்துங்கன்ற அலறுதல் சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த ஒரு அலறுதல் சத்தம் தான் தவறு செய்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி.